நல்லதோ கெட்டதோ நினைப்பெல்லாம் அவளை பற்றி மட்டும்தான் இருக்கும். அதுதான் 4வது வகையான காதல், பொசசிவ் காதல்னு சொல்லுவா. ஏய் அப்ப நான் என்ன பொசசிவ்ன்றியா? இல்லையா பின்ன? இதை பாருங்க பிரதர், உங்கள் மனசோட கடைக்கோடி இடத்துல ஏதோ ஒரு மூலையில் அவளுக்கான காதல் ஒளிஞ்சின்னு இருக்குன்னு நந்தினி நம்பிட்டு இருக்கா. உங்கள் பொசசிவை தூண்டி விடுறது மூலயமா அந்த ஆழத்தில் இருக்க காதலை அப்படியே அலேக்கா ஜேசிபி கிரேன் தூக்குற மாதிரி தூக்கின்னு வந்துடலாங்கிறதுக்காகத்தான் நந்தினி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. டேய் நான் பொசசிவ்னஸ்லாம் புலம்பலடா. எனக்கு அவ மேல இருக்க அக்கறைனாலையும் ஃப்ரெண்ட்ஷிப்னாலே தான் நான் புலம்புறேன். என்னடா சொல்கிறேன்? சத்தியமா சொல்றேன்டா, நந்தினி மேல எனக்கு அன்பு இருக்கு, அக்கறை இருக்கு. ஆனா காதல்லாம் இல்லடா. வேணா நட்புன்னு வேணா வச்சுக்கலாம். நிஜமாவா நான் சொல்கிறேன்? ஆமாண்டா, அவ பேசுற பேச்சும் அவ பண்ற செயலும் தான் கொஞ்சம் வில்லத்தனமா இருக்கும். ஆனா அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. பயங்கர தயிர் சாதம்டா அவ. சாய்பாபா கோயில், சாமி, பஜனை, புளியோதரை, பிரசாதம்னு அந்த மாதிரி அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. ஏன்னா எதுக்கு நான் இப்போ அழகேல்? அப்படி இருந்த பொண்ணு இப்ப பப்புக்கு போறானா? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவ கெட்டு போறதுக்கு நான் காரணமாயிட்டேனேடா. நான் அவளை இப்படி கெடுத்துட்டேனடா. இந்த பாவம் என்ன சும்மா விடாதுடா. நான் தானே அவளை கெடுத்தேன். நான் தானே அவளை கெடுத்தேன். அவளை கெடுத்துட்டேன்டா. அப்படிலாம் சொல்லாதே, வேற மீனிங் வர்றது. யாராவது கேட்டா தப்பா நினைச்சுப்பானா? சாருது அவன் நிஜமாலே இப்ப பப்புக்கு போயிருப்பாளடா. மறுபடியும் முதல்ல இருந்தா நீங்க இப்படியே கொஞ்சம் சைடு வாக்கில் பட்டுருங்க. 5 நிமிஷம் நான் போய் சைடு ஷாயின் தர்றேன். அவன் எப்படா போவா? ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன். எப்படியே படுங்க, அப்படியே படுங்க. அப்படிதான், அப்படியே படுத்துமா பேபிமா வந்துடும். அப்பா இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்? அந்த சந்தோஷ் கிட்ட இருந்து போன் வரலல. அண்ணே அவங்க கிட்ட இருந்து போன் வந்தாலே அண்ணி அலறாங்க. ஐயோ ஏய் எதுக்கு இப்ப இப்படி கத்துற? அவனுக்கு மூக்குல வேர்த்துச்சு போல. கரெக்ட்டா மறுபடியும் போன் பண்றான். சொல்லு சந்தோஷ். ஹாய் மாயா. வீட்டில் எல்லாரோட நம்பரும் என்ன பிஸியாக இருக்கு? என்னாச்சு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சந்தோஷ். ஏதாவது சிக்னல் ப்ராப்ளமா இருக்கும். சொல்லு சந்தோஷ், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாயா, செல்வி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஃபோனை அவகிட்ட கொஞ்சம் கொடுக்குறியா? முக்கியமான விஷயமா சந்தோஷ்? ஏய் போன் கட் பண்ணுடி. கட் பண்ணு. மாயா, ஆ செல்வி பக்கத்தில் இருக்காளா? இருக்கா சந்தோஷ். அப்படியே கொஞ்சம் ஃபோன் அவகிட்ட கொடு மாயா. ஐயோ, அவ பக்கத்துலனா பக்கத்துல இல்ல சந்தோஷ். பக்கத்து ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்றியா? நான் பேச சொல்றேன். ஓகே மாயா, நான் திரும்ப கால் பண்ணுறேன். என்ன மாயா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவன் அவாய்ட் பண்ணாம நீ பாட்டுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ண அவகிட்ட கொடுக்கறங்கற? ஒரு வாட்டி தப்பிச்சோ சரி, எல்லா வாட்டியும் அப்படியே இருக்குமா? அவ ஏதாவது உளறிட்டானா என்ன பண்ணுவ? சொன்னா கேளு. அவங்கிட்ட இருந்து கால் வந்ததுன்னா கட் பண்ணி விட்டுரு. எதுவா இருந்தாலும் அவன் ஊருக்கு வந்த பிறகு பேசிக்கலாம். அண்ணே நான் சொல்றது கரெக்ட் தானே? எஸ் மாயா, அவன் செல்வி கிட்ட மறுபடியும் பேசுறது டூ ரிஸ்கி. வேணா, சொன்னா கேளு. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? அவன் அவளுக்கு கால் பண்ணி 2 நாள் ஆகுது. இதுல இருந்து என்ன தெரியுது? அவனுக்கு இது வரைக்கும் நம்ம மேல எந்த சந்தேகமும் வரல. அத ஒழுங்கா காப்பாத்திக்கணும்னா அவன் எப்ப கால் பண்ணாலும் அவளை பேச வைக்கணும். சுத்தம். செல்வி அவன்கிட்ட ஏதாவது வளர்னாலும் நாம செத்தோம். இல்ல செல்வி செத்தா. ஆக மொத்தத்துல யாருக்கும் ஒருத்தருக்கு சங்கு நிச்சயம். என்ன மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க? ஐயோ ஒன்னும் இல்லடி.
செல்விய நான் பேச வைக்கிறேன். நீங்க யாரும் அதை பத்தி யோசிக்க வேணாம். நீ போய் பாலும் பழமும் கொண்டு வா. என்னடி அவளை மிரட்டி பேச வைப்பேன்னு பார்த்தா பால் பழம்னு முதலிரவு செட்டப்க்கு ஏற்பாடு பண்ண சொல்றா. ஏய் மாயா சொல்றத மட்டும் செய். போ. ஏய் வாடி. தண்ணி 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 கொடுங்க. தண்ணி தண்ணி. ஏய் இந்தா பாலும் பழமும் சாப்பிடு. குட்ரி. தண்ணி கொடுங்க. தண்ணி. ஏய் இந்த சாப்பிடுறி. அங்கிள் அவ கட்ட அவுத்து விடுங்க. சரி மாயா. தண்ணி. பால் பழம் பால் பழம். உனக்கு பசிக்குதுன்னு தான் கொடுத்துருக்கேன், சாப்பிடு. ஏய் எதுக்குடி இவளுக்கு பாலும் பழம்லாம் குடுக்குற? சந்தோஷ் கிட்ட பேசும்போது இவ சாவற மாதிரி பேசுவா. தெம்பா பேச வேணா, அதுக்கு தான் இந்த பாலும் பழமும். சந்தோஷ் கிட்ட பேச போறோமா? மாயா இவளெல்லாம் இனிமே நீ மிரட்டவே வேணாம். அவளுக்கே நாம என்ன செய்ய போறோம்னு மனப்படம் ஆயிடுச்சு போல இருக்கு. என்ன செல்வி, சரிதானே? ஏ செல்வி, இப்போ சந்தோஷ் கிட்ட இருந்து கால் வரும். 2 நிமிஷம். என்னங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், என்னை பார்த்துக்கிறாங்கன்னு சிம்பிளா பேசிட்டு போனை வைக்கிற. இல்ல நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன். தயவு செஞ்சு என் சந்தோஷ ஹலோ சந்தோஷ். என்ன மாயா மறுபடியும் நீயே பேசுற? செல்வி கிட்ட தரேன்னு சொன்ன. செல்விக்கு ஒரே வாமிட்டிங் சென்சேஷனா இருக்கு, தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றா சந்தோஷ். மாயா அவளால பேச முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. ஒரு முக்கியமான விஷயம். ஜஸ்ட் 2 minutes. அவகிட்ட போனை கொடு. இல்ல சந்தோஷ், நீ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு நான் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். நான் இப்ப அவகிட்ட போனை கொடுக்கறேன். நீ குவிக்கா அவகிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லி முடிச்சிடு, சரியா? சரி மாயா. ஐயோ என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ தெரியலையே. அதிகம் பேசுன கொன்னுடுவேன். செல்வி இந்த சந்தோஷ். பேசு. சந்தோஷ். செல்வி, என்னாச்சு செல்வி? Are you all right? உனக்கு தலை சுத்துது, வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நீ ஒழுங்கா மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கறல? நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கிறியா செல்வி? ரெஸ்ட் எடுக்கிறேன் சந்தோஷ். நீ சாப்பிட்டியா? இப்பதான் சந்தோஷ் பாலும் பழமும் சாப்பிட்டேன். இந்த மாதிரி நேரத்துல உன் கூடவே இருந்து உன்னை கவனிச்சுக்காம நான் இங்க வந்துட்டு உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துறல செல்வி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தோஷ், நான் இங்க நல்லா இருக்கேன். நீ என்னை பத்தி கவலைப்படாத. மாயா அம்மா எல்லாரும் என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்க. நீ போன வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு வா சந்தோஷ், அதுவே எனக்கு போதும். செல்வி,
நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் நான் இப்போ கால் பண்ணேன். அண்ணே எதனா புது குண்டா தூக்கி போட போறானே. என்ன பிரச்சனை வந்தாலும் நாம சமாளிச்சு தான் ஆகணும். அவன் என்னதான் சொல்றான்னு கேட்பான் அறிவு. என்ன சந்தோஷ், சொல்லு. செல்வி, நான் நம்மளோட ப்ராஜெக்ட் மீட்டிங் விஷயமா ஆம்ஸ்டர்டாம் வரைக்கும் போறேன். நான் போற இடத்துல செல்போன் சிக்னல்லாம் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால 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 என்ன சந்தோஷ், சொல்லு. நான் போயிட்டு வர ஒரு 5 நாள் ஆகும் செல்வி. இதுக்கிடையில நான் உனக்கு கால் பண்ண முடியாது, உன்கிட்ட பேச முடியாது. அது வரைக்கும் நீ எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? 5 நாள் அவனால பேச முடியாதான். இதுக்கு தான் அறிவு இத்தனை நாளா காத்துட்டு இருந்தோம். என்ன செல்வி, என் மேல கோவமா? 5 நாளா சந்தோஷ்? நான் கண்டிப்பா போக வேண்டிய சூழ்நிலை. இது என்னால மிஸ் பண்ணவே முடியாது செல்வி. நான் எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தா இப்படி உன்கிட்ட சொல்லுவேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 5 days தான் செல்வி. நான் திரும்ப வந்த உடனே உனக்கு கால் பண்றேன். ஓகே? சரி சந்தோஷ். செல்வி, அடறியா என்ன? எல்லாம் கூடி வரும்போது அழுது தொலைச்சிடாதடி சனியனே. கண்ணை தொடடி, கண்ணை தொட, அழக்கூடாது. ஹே செல்வி, என்னாச்சு செல்வி? அழாத செல்வி. செல்வி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? நான் அழல சந்தோஷ். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன்னு நினைக்கும் போது எனக்கும் அப்படிதான். மனசு ரொம்ப பாரமா இருக்கு செல்வி. ஒருவேளை ரொம்ப தூரம் வந்திருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, உன்னை பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு செல்வி. எல்லா இருந்தும் நினைச்சப்ப பேச முடியல, பார்க்க முடியலங்கிறது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட மாதிரி தோணுது செல்வி. செல்வி, அழாத. இது வரைக்கும் நாம இப்படி பிரிஞ்சதே இல்லைல்ல. அதான் இந்த சின்ன பிரிவு கூட நமக்கு பெருசா தெரியுது. ஐ மிஸ் யூ சோ மச் செல்வி. நானும் தான் சந்தோஷ். வயிற்றுக்குள்ள நம்ம பேபி என்ன பண்றான்? நம்ம பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கானா? அவன் நல்லா இருக்கான்ல? ரொம்ப நல்லா இருக்கான் சந்தோஷ். வயிற்றுக்குள்ள விளையாடுறானா? அவன் உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சொந்தம். வெளியே வந்த உடனே அப்பாவுக்கு சொந்தம். யூகேல இருந்து வரும்போது அவனுக்கு டாய்ஸ், ட்ரெஸ் எல்லாமே டேடி வாங்கிட்டு வருவேன்னு அவன்கிட்ட சொல்லு. சொல்லிடுவியா? சொல்றேன் சந்தோஷ். சரி செல்வி, அழாத. டைமுக்கு மெடிசன் எடுத்துக்கோ. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 5 நாள் ஓடிடும். அதுக்குள்ள நாங்க ஓடி வந்துருவேன். சரியா? சரி சந்தோஷ். செல்வி, நான் ஒன்னு சொல்லவா? சொல்லு சந்தோஷ். உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு எல்லாமே. நீ உன்னை பத்திரமா பாத்துக்கோ. அப்பதான் நான் இங்க நிம்மதியா இருக்க முடியும். புரியுதா செல்வி? புரியுது சந்தோஷ். சரி செல்வி, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நான் சீக்கிரம் வந்துடுவேன். சரியா? சரி சந்தோஷ். ஓகே செல்வி, டேக் கேர். பாய். சரி சந்தோஷ், பத்திரமா போயிட்டு வா. சரி செல்வி, நீயும் பத்திரமா இரு. சரி சந்தோஷ். பாய் செல்வி. பாய் சந்தோஷ். செல்வி, என்ன உனக்கு பால் தாண்டி. ஓ செல்வி, உன் விதி எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாத்தியா? செல்வி பிரசவ வலியால செத்து போயிட்டா சந்தோஷ்.
உனக்கு கால் அடிச்சு பார்த்தோம், கால் போகவே இல்லைன்னு சொல்றதுக்கு அவனே ரூட்டை போட்டு கொடுத்துட்டான் பாத்தியா? நல்ல நேரம் கூடி வரும்னு சொல்லுவாங்க, ஆனா இப்படி கெட்ட நேரம் கூடி வர்றத நான் பார்த்ததே இல்லடி. இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாது. சந்தோஷ் தான் பெரிய தடையே. அவனே இப்ப இல்ல. இந்த தடவை நான் உன்னை அடிக்க போறது ஒரே அடி, மரண அடி. ஸ்ட்ரெயிட்டா உனக்கு சாவு தாண்டி. நான் உன்னை எப்படி சாவடிக்க போறேன்னு யோசிச்சுட்டே இரு. சை, இந்த ப்ராஜெக்டை எதுக்கு தான் எடுத்தாங்கன்னே தெரியல. டார்கெட்டு, டெட்லைன்னு சாட்டர்டே அன்னைக்கு கூட வேலைக்கு வர சொல்றானுங்க. கேட்ட கொடுமை சரவடைது. என்னடி கண்ணெல்லாம் செவந்திருக்கு, நைட் எல்லாம் தூக்கமே இல்லையோ? தூங்குறதா? உண்மையை சொல்லணும்னா ராத்திரி ஒரு நிமிஷம் கூட கண்ணை சிமிட்டவே இல்லடி. அப்போ பப்புக்கு போறேன்னு சொன்னியே, அங்க போனியா? போகாமலா? நான் தான் நேத்தே கண்டிப்பா போவேன்னு சொன்னல, அப்புறம் எப்படி போகாம இருப்பேன்? அண்ணா கேக்குறதா? பப் லைஃப் சான்ஸே இல்லடி. பப் லைஃப்னா பப் லைஃப் தான். அப்படியா? ஏதோ பழைய காலத்து சிவாஜி பாட்டுன்னு நினைக்கிறேன். இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம்னு வருமே. என்ன கேட்டா அது சத்தியமா பார்ட்டிக்கு போறவங்களுக்காக எழுதின பாட்டு. ஐயோ ச்சே, அது வேற லெவல்டி. வேற 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 மாதிரி. சான்ஸே இல்லடி. நிஜமாவாடி சொல்ற? சத்தியமாடி. என் லைஃப்ல மறக்கவே முடியாத நாள்னா அது நேத்து நைட்டு தாண்டி. சான்ஸே இல்ல. முதல்ல நம்ம ஆபீஸ்ல இருந்து நேரா பைக்ஸ் அண்ட் பேரல்ஸ், அங்க இருந்து பாஷா, டப்ளின், லெதர் பார், ஃப்ளையிங் எலிஃபென்ட்னு இந்த மாதிரி நேத்து நைட் ஃபுல்லாவே நம்ம ஊர்ல தான் இருக்கோமா இல்ல பிரான்ஸ், லண்டன்னு வேற எங்கேயா இருக்கோமான்னு எனக்கே தெரியல. அப்படியா? ஆமாண்டி. இதெல்லாம் முதல் தடவையா பாக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு தெரியுமா? என்ன? இத்தனை நாள் இந்த லைஃப மிஸ் பண்ணிட்டு வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டோன்னு தோணுச்சு. வாவ், சூப்பர் டி. என்ன இப்படிலாம் நம்ம எப்பனா வாழ போறோம்? இப்படியே வந்த சாப்பாடு நொந்து போன லைஃப்னு வாழ்ந்தா கடைசி வரைக்கும் எதுவுமே பார்க்காம செத்து போயிடுவோம் போல இருக்கேனா? டேய் அமைதியாடுறா. பப் என்ன பெரிய மேட்டரா? பெரிய மேட்டர் தானா? பொண்ணுங்களே இப்படி பேசுறதே, அப்ப அதெல்லாம் பெரிய மேட்டரா தானே தெரியும். முதல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், புரியாத பீட்டுக்கு புரியாத பாட்டு, எனக்கு லைட்டா தலைவலிக்குன்னு தான் சொன்னேன். அங்க இருந்து இன்னொரு பப்புக்கு கூட்டு போனா பாரு, அங்க பார்த்தா எல்லாமே தர லோக்கல். என்னடி சொல்ற? ஃபுல்லா தமிழ் பாட்டு தான். ஏஆர் ரகுமான், சிம்பு, அனிருத், ஹாரிஸ் ஜெயராஜ்னு சும்மா அந்த டிஜே டிஸ்க போட்டு பட்டையை கிளப்பிட்டானுங்கடி. நான்லாம் சும்மா ஆடி ஆடியே முட்டியே தேஞ்சு போச்சுன்னா பாத்துக்கோயேன். டான்ஸ்ல ஆடுனீங்களா? சும்மா வாங்கி போட்டு குத்துங்கன்னு டான்ஸ் ஃப்ளோரே ஆடுது. நான் ஆட மாட்டேனா? அப்போ நேத்து நைட்டு கிறிஷ் கூட பட்டைய கிளப்பிட்ட. ஐ என்ஜாய்ட் a lot. அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை என் வாழ்க்கையில அனுபவிச்சதே இல்லடி. என்னன்னா அவ டான்ஸ் ஆடுன்னு சொல்றா, நீங்க இப்படி ரியாக்ஷனே இல்லாம இருக்கே. டேய் ரியாக்ஷன் காட்டணுமா? அப்படியே ஒன்று விட்டுறணும். வாயை முட்டு வேலையை பாடுறா. அது மட்டுமா, எல்லா ஹீரோ, ஹீரோயின்ஸ், கிரிக்கெட்டர்ஸ், செலிபிரிட்டிஸ், தமிழ் சினிமால பாதி பேரு ஷூட்டிங்ல இருக்காங்களோ இல்லையோ பப்ல தாண்டி இருக்காங்க. பா, நம்ம கிறிஷ் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடி? சினிமா நடிகர்கள்லாம் கிறிஷ் கிட்ட வந்து பேசுறாங்கடி. அப்படியா? எஸ், he is a rocking guy. பாருங்கண்ணா, இங்க மொட்டை சிவாவா இருக்கவன் நைட்டு கெட்ட சிவாவா மாறிட்டான் போல இருக்கு. கிரிக்கெட்டுகள், சினிமா நடிகர்கள்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸா. ஹே, அதோட முக்கியமான விஷயம், பப்புக்கு போனா குடிப்பாங்களாமே, நீ குடிச்சியா? அண்ணா கேளுங்கண்ணா, இதான் முக்கியமான விஷயம். ரொம்ப நாட்டிலாம் குடிக்க ஆரம்பிச்சான்னா லைஃபே மாறிடும். இங்க தான் நந்தினி நிக்கிறாளா இல்ல மனசு மாறிட்டாளான்னு தெரியும். ஹே, என்னடி சிரிக்கிற? கேக்குறல்ல, சொல்லு. முதல்ல பிடிக்கல, அப்புறம் மெதுவா மெதுவா? அங்க நான் மட்டும் இல்லடி, பசங்க பொண்ணுங்க எல்லாருமே ஒரு பெக் லைட்டா சாப்பிட்டாங்க. லைட்டானா?
இதோ இத்துணுண்டு. இவ நம்ம கிட்டயே சரக்களவை சொல்றாளே, இவ காட்டுற இத்தினோண்டு ஒரு லார்ஜ் இருக்கும். அந்த கிறிஷு பையன் சும்மா 1 மணி அளவுல ஊத்திருப்பான். ஹே அப்புறம் நம்ம கிருஷி நான் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக இதெல்லாம் செய்யறான். நான் இது கூட செய்யலன்னா நல்லா இருக்குமா? அதனால நம்ம கிருஷிக்காக. ஏய் நந்தினி, கிருஷ், ஏய் டு யூ ஹேவ் சென்ஸ்?